ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ ஒரு 5 நாள் ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸ் முடித்தேன். இப்போ ஒரு மாதிரி நம்ம பேக் டு நார்மல் பழையபடி குக் பண்ணலாம். பெரிய அளவுக்கு அது ஓகே, ஹாப்பியான அளவுக்கு தான் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நம்ம பழையபடி நம்ம ரெகுலர் குக்கிங்க்கு போகலாம். ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஃபியூ மெனு ஒன் பார்ட் குக்கிங் சீரீஸ்க்குள்ள போகலாம். ஓகே, நான் இப்போ அந்த மாடியாத்து பாட்டியோட இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கேன். இது இந்த மாதிரி அளவுக்குலாம் நான் க்ளோஸா போய் ஒருத்தருக்கு பண்ணி அந்த உயிர் போறது அதெல்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுது. எனக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா பக்கதாத்துல பலாச்சோளம் நிறைய கொடுத்துருந்தா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நேத்திக்கு கொஞ்சம் முருங்கை கீரை பண்ணிட்டு கீரை இருந்தது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் டிஷ் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ப்ராபபிளி ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்துருவேன் நான். ஸோ நம்ம இன்னைக்கு உண்டான தலகிக்குள்ள போகலாம். அன்னைக்கு நான் மலேசியத்துல இருந்து சில சாமான்கள் வாங்கினேன்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். அதை பத்தின டீட்டெயில்ஸும் பின்னாடி காட்டுறேன். ப்ரமோஷனே கிடையாது. எதேச்சா ரோட்ல நடந்துன்னு போறச்சா தமிழ்நாட்டு சாமான்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கும். கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வந்தேன். வீடியோ எடுக்கலாமா என்னன்றதெல்லாம் தெரியல. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு நாள் நம்ம அடுத்தாப்புல மலேசியம் போறச்சா வீடியோ எடுத்துன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்கோ கிடுகிடுன்னு குக்கிங்குள்ள போலாம். ஸோ நம்ம முதல்ல பாசிப்பருப்பை ஜஸ்ட் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பலாக்கா உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும் பாதி பாதியாக கட் பண்ணி நான் ஒரே ஈடாகவே எல்லாம் பண்ணிடலாம். கொஞ்சம் முருங்கைக்கீரை நேற்றுக்கு கொஞ்சமாக தான் பண்ணேன் இல்லையா, அதை மாதிரி அதையும் இதுக்கு சைட்லேயே இப்படியே, ஏன்னா ரொம்ப வேலை ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு பருப்பு கீரை மாதிரி இதை பண்ணிக்கலாம். பலாப்பழம் ஆல்மோஸ்ட் முடிய போகிறதுன்னு நினைக்கிறேன். மாம்பழமும் முடிய போகிறது. ஸோ அதாவது மெயின் சீசன் முடிஞ்சிடும். கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. பக்கத்தாத்தில் பலாப்பழம் அவள் ஃபார்ம்லேருந்து எடுத்துன்னு வந்திருந்தா. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தா. அதோட சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் பலாசொலியை சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ இதை நல்லா 3-4 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஸோ 4 சவுண்டு வரட்டும். எஸ், நல்லாவே வெந்துடுத்து. இது ஒழுங்காக வேகலைன்னா வயிற்ற வலிக்கிறது. அதனால் நல்லா ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்துன்ட்டேன். பருப்பு கீரை ரெண்டுமே நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம கீரையை நல்லா மசிச்சுன்றலாம். அதுக்கப்புறமா பலாக்கொட்டையை வச்சு சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு வடகம் பண்ணி போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த கீரையை மசிச்சுன்றலாம். இப்போ பருப்பு முருங்கைக்கீரை, அதாவது பாசிப்பருப்பும் முருங்கைக்கீரையும் குக்கரில் போட்டு எடுத்துன்ட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெய் தான் வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. பொரியறதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். இந்த சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய் பூ, உப்பு, வத்த மிளகா, பெருங்காயம், மஞ்சள் பொடி.
உள்ளே ஒரே அமக்கலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு போகிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது, ஏன்னா ஆறி போயிடுறது இது இல்லையா. கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் அடுப்பை. இது ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி, எவ்வளோ காரம் இது நான் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி வேண்டான்னு நினச்சோன்னா 2 பச்சை மிளகா கூட நீங்கள் கீறி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த காரமே எனக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். உப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த பருப்பையும் கீரையும் மசிச்சு வச்சது இதோட ஆட் பண்ணிடலாம். உப்பு எல்லாமே சேர்த்துண்டாரு. இது தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிசினி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். கொஞ்சமாக கீரையை நேற்றுக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா மிச்ச கீரையை மனசே இல்லை தூக்கி போடுறதுக்கு. சரி கிடுகிடுன்னு கொஞ்சமாக ஒரு கீரை இதை பண்ணிக்கலாம், பருப்பு கீரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த காரம் கொஞ்சம் கம்மி தான். ஒரு தடவை நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டாக, அவள் தெலுங்கு ஐயர், அவத்தில் போய் சாப்பிட்டோம். நானும் என் பொண்ணு கண்ணில் ஜலம் விட்டுட்டே சாப்பிட்டோம் ஃபுல்லும். அவர் என்னாச்சு அப்படின்னார். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாளே, உங்களுக்கு பிடிக்காத, ஏன் அழுதுகிட்டே சாப்பிட்றே இல்லை அப்படின்னா. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதில் இருக்கிற காரம் எங்களால் தாங்கவே முடியல, சாதாரண காரம் போட்டிருக்கோம் அப்படின்னா. நான் அப்போ சொன்னேன், எங்கள் காலத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் மஞ்சப்பொடியே போட்டு சாப்பிடுவோம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் ஏற்றிருக்கோம், அதனால் எங்களுக்கு இந்த காரம் தாங்கவே இல்லை அப்படின்ட்டுன்னு. ஓ, மஞ்சப்பொடி போட்டு சாப்பிட்றவாளா நீங்கள், அப்படின்னா உங்களுக்கு இது சாப்பிட முடியாது அப்படின்னு. இப்போ என் பொண்ணு நல்லா காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நம்மளுக்கு ஒத்துக்காக போக ஆரம்பிச்சிட்டு, போகாத குறைக்கு அப்பாவும் இருக்காளா. ஒன்றுமே காரம் சாப்பிடாட்டினாலே இந்த டாய்லெட் அமக்கில் இருக்குது. இதில் நான் வேறு நல்லா காரெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. எனக்கு என் கதை முடிஞ்சு போகுது ஆக்சுவலி. ஓகேவா, இப்போ வந்து இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸான கன்சிஸ்டன்சி வந்துடுத்து. நான் இப்போ இதோட தேங்காய் துருவலை ஆட் பண்ணி விட்றேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒத்தாப்பில் ஆன கையோடு இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, வேணுன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இல்லைனாலும் கருவேப்பிலை. இது தாளித்ததே கூட ரொம்ப எம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு 2 மினிட்ஸ் கொதித்து ஒத்தாப்பில் ஆன கையோடு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, முருங்கைக்கீரை பருப்பு மசியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அடுத்தாப்பில் பலாக்கொட்டை தாளிப்பு வடகம் பண்ண குழம்பு பண்ணலாம். இப்போ நான் பலாக்கொட்டை தாளித்த வடகம், இதான் வந்து தாளித்த வடகம். அது பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதுக்கு கடுகு இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா தாளிப்புலேயே எல்லாம் இருக்கும். நான் வெறும் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் அதுக்குள்ளே நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு 15 வெங்காயம், என்னமோ பெரிய சைஸாக கிடச்சிது, நான் மல்லேஸ்வரத்தில் வாங்கினேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், 4ஆக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வேக வச்ச பலாக்கொட்டை, குழம்புக்கு வந்து புளிஜலம், ஒரு சின்ன ஆம்லா சைஸ் புளிஜலம், அதுக்கப்புறமா குழம்பு பொடி, உப்பு, அப்புறம் தாளிப்பு வடகம். இதில் இப்போ வெந்தயம் போட்டிருக்கேன், பொரியட்டும். இது பேர் என்ன, வெந்தயம் வந்து செவந்து வர ஆரம்பிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுன்ட்டேன்.
இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் சின்ன சைஸாக, அதனால் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்தால் தான் இது வாசனையாக இருக்கும். வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அளவே இப்போ குன்னி போயிடுத்து, பற்றியெல்லாம் போட்டதை விட கம்மியாக போயிடுத்து. சுருங்கிடும், வெங்காயம் வதங்க சுருங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சுருக்கேன், மாவாக வெந்திருக்கு. என்ன எனக்கெல்லாம் வெந்தாலுமே கொஞ்சம் வயிற்ற வலிக்க தான் செய்கிறது. நிறைய பேருக்கு வயிற்ற வலிக்கணும், அவாய்ட் பண்ணுங்க. ஆசை யாரை விட்டுது, எனக்கு ரொம்ப ஆசை இது பலாக்கொட்டை குழம்பு. சரி, எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், ப்ராமிஸ்ப்பா இதோட லாஸ்ட் இந்த சீசனில் இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். காத்தால் ஒரே தகராறு, சாப்பிடவே கூடாது பண்ணவே கூடாதுன்னு சத்தம் போட்டேன். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு பலாக்கொட்டையை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்குன்னு சொல்லி. இப்போ நான் வந்து உப்பை போட்டுக்கிறேன். ஒரு பாட்டு கூட தெரியுங்களா, நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு. அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், போங்க அந்த பக்கம். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு பாட்டு பாடுவாரு. ப்ளீஸ்பா. உப்பை போட்டுட்டேன். இப்போ குழம்பு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்பாவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறா தெரியல, காத்தாலேருந்து நாட் ஸோ குட்டு. அதனால் எய்தர் மோர் சாதம் கொடுக்கலாமான்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா கீரையும் கொடுக்க முடியாது, இந்த இதுவும் கொடுக்க முடியாது. ஒரு சாத்துமுது மட்டும் அப்பாவுக்கு கொஞ்சமாக தனியாக பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு சின்னதாக தேங்காய் தொகையல் மாதிரி அரைச்சி சாதத்தில் கலந்து. என்ன பிரச்சனைனா எங்கள் அப்பா பவுலில் சாப்பிட்றாளா, ஸோ அதனால் தட்டில் சாப்பிட்டா கூட பிசைஞ்சி கையில் எடுத்து சாப்பிட்றச்ச நல்லாயிருக்கும். பவுலில் கொடுக்குறச்ச குழம்போ ரசமோ எல்லாம் தாராளமாக குத்தினாதான் அது எடுத்து சாப்பிட கொள்ள நிறையா இதுவாக இருக்கா. தொகையல் மாதிரி சாதங்கள்லாம் கொடுக்கறதுலையே கஷ்டமாக இருக்குது. அதை தொட்டுக்கிறதுக்கு தான் சரியாக படுறது தவிர பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சரிப்படலை. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று லிக்விடாக கொஞ்சம் சாத்வீகமாக பண்ணி, ஆல்ரெடி நம்ம ஆற்றுல எல்லாமே சாத்வீகம்தான், இதுலேயும் இன்னும் கொஞ்சம் சாத்வீகமாக ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லாமே கலந்துட்டேன். வாசனை, பச்சை வாசனையெல்லாம் போய் எடுத்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. இப்போ புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தேன்னா தெரியும் இல்லையா, இந்த பவுலில் ஒரு அரை பவுலுக்கு கொஞ்சம் கூட தான் புளி வச்சுருந்தேன், அவ்வளோதான் குழம்பு. பார்த்தா இந்த பாத்திரத்தில் குத்தின உடனே பிரம்மாண்ட சைஸ்க்கு தெரியறதா, வீடியோலேயே வந்து கொஞ்சம் பெருசாக தான் தெரியறது. எல்லாருமே நினச்சிட்டு இருக்கா நான் எக்கச்சக்கமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த காரில் பண்ணோம் இல்லையா, நம்ம பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து ரொம்ப க்ளோஸாக தெரியும் இந்த சைட் மிரரில். அந்த மாதிரி வீடியோவில் இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியறது. ஸோ அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் ஆகிற அளவுக்கு தான் தலையே பண்ணுவேன் மெஜாரிட்டி. பார்த்தேன்னாக்கா காத்தாலைக்கும் ராத்திரிக்கும் சேர்த்தே பண்ணிவிடுவேன். சில நேரங்கள்லாம் முடியலை, பெங்களூர் கிளைமேட் சாயங்காலத்துக்கு மேலே மழை வந்து குளிர ஆரம்பிச்சிடுறது. நமக்கு இந்த ஆர்த்ரட்டிஸ் இருக்கிறதுக்கு அதுக்கும் கண்ணா பின்னான்னு பாடி பெயின் வருது. ஸோ முடிஞ்ச மட்டும் காத்தால் பண்ணிக்கிறதையே ராத்திரிக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமான்னு பண்ணுறதை வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கவுந்தடிச்சு படுக்க வேண்டிதான். ஸோ இப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கொதிக்கட்டும், அந்த இதெல்லாம் சுருங்கட்டும். கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுத்து. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு தான். அதனால் நான் இதோட தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டா ஜெரிமானம் நல்லாயிருக்கும். தேங்காய் சோம்பு வேண்டாம் அப்படின்னா வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காவே வேண்டாம் அப்படின்னாலும் இதே ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு ஆஃப் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணால் உங்கள் இஷ்டப்பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். மோஸ்ட்லி தேங்காய் அரைச்சி விட்றோம் அப்படின்னாக்கா வெல்லம் தேவைப்படாது. இதுவே கொஞ்சம் புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் தேங்காவே போட போகிறது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதோட
கொஞ்சம் வெல்லம் போட்டுனேன்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். ஸோ பலாக்கொட்டை தாளித்த வடகம் குழம்புல மேக்ஸிமம் பார்ட் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம கடைசியாக இதை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை தாளிப்பு கரண்டியில் போட்டு பொரித்து அப்படியே அது மேலே போட வேண்டியதான். ஸோ இப்போ எண்ணெயை வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு. தாளிப்பு வடகம்னு சொல்லுவா இதுக்கு. தாளிப்பு வடகம் இப்போ நவடேஸ் எல்லா கடைகள்லையுமே கூட கிடைக்கிறது. இதை வாங்கி அப்படியே ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வாங்கி எண்ணெய் சுட்டக்கையோடு பொரிக்க வேண்டிதான். இதில் பார்த்தேன்னாக்கா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா விளக்கெண்ணெய் கொஞ்சம் குத்தி இதை பிளெண்ட் பண்ணி இதை நல்லா சுக்காக காய வைப்பா வெயிலில். இது நல்லா காஞ்சி உருண்டையாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுட்டா கூட 1 இயருக்கு பெருங்காயம் எல்லாமே இருக்கும். தாளிக்கிற சாமான்கள் எல்லாமே அதில் இருக்கும். அது அப்படியே நல்ல வெயில் ஊராக இருந்ததுன்னா சென்னை மாதிரி ஊர்லலாம் நல்லா சுக்காக காய வச்சு எடுத்து வச்சுட்டேலாம் 1 வருஷம் கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாசனை பாருங்க. இதில் எண்ணெயில் பொரித்து நீங்கள் இதை இதில் குத்தினேல குழம்பு மேலே குத்தினேலாம் 8 ஊருக்கு மணக்கும். என்ன பண்ணுறேன்னு எல்லோரும் வந்துடுவா, அந்த அளவுக்கு மணக்கும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருது அதில் இருக்கிறது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன். வாசனை சின்ன வயசில் இந்த வாசனைக்கு அடிமை, சாப்பிட்டதே கிடையாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பலாக்கொட்டை தாளித்த வடக குழம்பும் ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் சாதத்தை வைக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே பாத்திரம் வதக்கரைச்சி இந்த கரண்டி சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ யோசனையிலே தளிகை பண்ணியிருக்கேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க இந்த சத்தத்துக்கு. இப்போ நான் நேற்றுக்கு மல்லேஸ்வரத்தில் அப்பளம், நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அது ப்ரொமோஷன் இல்லை, யாரோ கேட்டிருந்தா. அதோட கடை பேர் ஹானஸ்ட்லி ஏதோ முருகன் கடைனோ என்னமோ பேருன்னு நினைக்கிறேன். அது ஒரு நிமிஷம் ப்ராடக்டை காமிக்கிறேன் பாருங்களேன். பசு நெய்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் அந்த கடை வாசலில் இந்த கும்பகோணம் காஃபி தூள்னு போட்டிருந்ததா. இந்த காஃபி தூளுக்கு மயங்கி தான் உள்ளே போனேன் கடைக்குள்ளே. அப்போ என்ன ஆச்சு, இந்த யாரோ ஒருத்தர் இது வாங்கியிருந்தா நெய், பசு நெய் வேணும்னா. இந்த பசு நெய் திறந்த உடனே நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம்தான், மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்ற மாதிரி அப்படி வாசனை தாங்க முடியாமல் வாசனை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 200 கிராம்ஸ் கொடுங்கன்னு சொல்லி இது 200 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, மணலாக இருக்குது, நல்லா இருக்குது நெய். ஸோ நான் முடிஞ்சால் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. ஈவன் அந்த தாளிப்பு வடகம் எல்லாமே அங்கே தான் வாங்கினேன். தமிழ்நாட்டிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் நிறையா அந்த கடையில் வச்சுருக்கா. நான் கேட்கல அந்த கடைக்கில் வீடியோ எடுக்கலாமா என்னென்னு. சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. ஒரு நாள் நான் மல்லேஸ்வரத்தில் அந்த கடையில் போய் என்னென்ன கிடைக்கிறதுன்றதை காமிக்கிறேன், தேவைப்பட்டால் சொல்லுங்க. அவ்வளோதான். இது ப்ரமோஷனோ எனக்கு ஃப்ரீயோ கிடையாது. 650 ருபீஸ் கேஜி சொன்னார். இதுவுமே ரொம்ப விலை தான் ஆக்சுவலாக. என்ன விலை போட்டிருக்கு, 1/4 கிலோ 275 ரூபா. டூ மச் ஆக்சுவலாக. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு டேஸ்ட் இருக்கட்டும்னு வாங்கிட்டு இருந்தேன். யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்க. நான் கீழே போய் அந்த மல்லேஸ்வரத்தில் போய் அந்த கடையில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் போடுறேன் நான். இன்றைக்கு உண்டான சிம்பிள் லஞ்ச் மெனு ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், அதுக்கப்புறமா பலாக்கொட்டை போட்டு தாளிப்பு வடகம் போட்ட குழம்பு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பருப்பு கடையல். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான சிம்பிள் டிஷ். நான் இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.